ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் வெப்காப் சீரீஸ். ஸோ என்ன அப்படின்னா 20th செப்டம்பர் நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நியூஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா அனிஹிலேட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அனிஹிலேட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேவா? அனிஹிலேட் அப்படின்னா டெஸ்ட்ராய். ஸோ இதுக்கு சினோனிம்ஸ் என்னெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைப் அவுட் சொல்லலாம். ஓகேவா? ஸோ வைப் அவுட். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா ஆப்ளிட்டரேட். அப்போது அனிஹிலேட் அப்படிங்கிறது டு டெஸ்ட்ராய், இட்ஸ் அ வெர்பு. இதுக்கு சினோனிம்ஸ் என்ன அப்படின்னா வைப் அவுட் இல்லை அப்படின்னா ஆப்ளிட்டரேட். ஓகேவா? இப்போ ஆன்டனிம்ஸ் எனக்கு என்ன வரும்? ஒரு விஷயத்தை அழிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் எனக்கு உருவாக்குறது, கிரியேட், மேக். ஓகேவா? இது எல்லாமே நான் சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இன்னும் புரியும். என்னன்னா a simple bomb of this type could annihilate them all. அப்போது அனிஹிலேட் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல என்ன மீனிங்கை கொடுக்குதுன்னா, ஒரு சின்ன பாம், இந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே அழிச்சிரும். ஓகேவா? ஸோ அனிஹிலேட் அப்படிங்கிறது டெஸ்ட்ராய், வைப் அவுட். ஸோ செகண்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஹெரண்ட். ஓகேவா? இன்ஹெரண்ட் இது நம்ம யூஸ்வலாகவே பார்க்குற ஒரு வேர்டு தான். இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு மீனிங் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். எனி ஃபார்ம் ஆஃப் திஸ் ஹேஸ் இட்ஸ் இன்ஹெரண்ட் டேஞ்சர்ஸ். ஆபத்து. எப்படிப்பட்ட ஆபத்து? இன்ஹெரண்டான ஒரு ஆபத்து, விச் மீன்ஸ் இன்ட்ரின்சிக், இன்னேட், உள்ளுக்குள்ள. ஓகேவா? உள்ளேயே இருக்கக்கூடிய. சரிங்களா? ஸோ எப்படிப்பட்ட டேஞ்சர்? அது உள்ளேயே இருக்கக்கூடிய. இந்த எனி டைப் ஆஃப் திஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஹெரண்ட் டேஞ்சர்ஸை வச்சிருக்கு. ஸோ டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறப்ப ஆபத்து. அது எப்படிப்பட்ட ஆபத்து? இன்ஹெரண்ட், உள்ளார்ந்த. ஓகேவா? அப்போ இன்ஹெரண்டோட சினோனிம்ஸ் எனக்கு என்னெல்லாம் வரும்? இன்ஹெரண்ட் அப்படிங்கிறப்போ என்னென்ன சினோனிம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம்? வி கேன் யூஸ் இன்ட்ரின்சிக் சொல்லலாமா? இன்ட்ரின்சிக் சொல்லலாம். வேற என்ன சொல்லிக்கலாம்? இன்னேட், உள்ளேயே இருக்கக்கூடிய. ஸோ இன்னேட். வேற பார்த்தோம் அப்படின்னா இம்மானண்ட். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு இன்ஹெரண்டோட மீனிங்ஸ், சினோனிம்ஸ். அப்போது இதுக்கு ஆன்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன சொல்லிக்கலாம்னா அக்யூர்டு சொல்லிக்கலாம். ஓகேவா? அக்யூர்டு. நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரோட்ராக்ட். ப்ரோட்ராக்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் இல்லை அப்படின்னா ட்ரா அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ரொலாங். கரெக்டான மீனிங் வந்து பார்த்தோம்னா ப்ரொலாங். ஸோ ப்ரோட்ராக்ட் அப்படிங்கிறப்போ ப்ரொலாங், நீடிக்கிறது, இது எல்லாமே. சரிங்களா? ப்ரொலாங்கிங் இதான் என்னன்னா ப்ரோட்ராக்டோட சினோனிம்ஸ் எனக்கு. அப்போது மீனிங் உனக்கு. ஓகேவா? ஸோ ப்ரொலாங் அப்படிங்கிறப்போ நீடிக்கிறதா, அப்போ வி கேன் யூஸ் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். இல்லைனா ட்ரா அவுட்டும் நான் சொல்லிக்கலாம். ஓகேவா? ட்ரா அவுட். அப்போ எனக்கு ஆன்டனிம் என்ன வரும்? ஒரு விஷயம் நீடிக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இருந்து தடுக்கிறதா, தட் இஸ் கர்டைல். கர்டைல். எக்ஸாம்பிள் பாருங்க. he had certainly taken his time even protracting தி ப்ராசஸ். அந்த ப்ராசஸை என்ன பண்ணுறாங்க? ப்ரொலாங் பண்ணுறாங்க, நீடிக்கிறாங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா அப்ரெஸ்ட். ஸோ அப்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு அட்வர்ப். சரிங்களா? அப்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு அட்வர்ப். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டில் டேட் அப்டேட்டடாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் வித் சம்திங், இல்லை அப்படின்னா அப் டு டேட். அப் டு டேட் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. இன் டச் வித். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ரெஸ்ட்.
அப்போ இதுக்கு ஆண்டனிம்ஸ் எனக்கு என்னப்பா வரும்? ஆண்டனிம்ஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரியாம அவுட்டேட்டடா இருக்கிறது. ஸோ அவுட் ஆஃப் டச் வித். அவுட் ஆஃப் டச் வித். சரிங்களா? அப்போ நான் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிக்கலாம்? இன் மாடர்ன் டைம்ஸ் you should keep abreast of development. So abreast அப்படிங்கிறது you should be updated with all kinds of development, all kind of technology. So abreast அப்படின்னா till date நம்ம அப்டேட்டடா இருக்கிறது. நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன். ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறப்ப எனக்கு இது என்ன அப்படின்னா நவுன். சரிங்களா? அப்போ ரெஸ்டிடியூஷன் சம் வேர்ட்ஸ் ஸ்டார்டட் வித் ஆர்இ அப்படின்னா அது திருப்ப, அகெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிட்டர்ன். சரிங்களா? ரீஸ்டோரேஷன், ரிப்ளேஸ்மெண்ட். ஓகேவா? இது எல்லாமே எனக்கு ரெஸ்டிடியூஷனோட சினோனிம்ஸ். அப்போ எனக்கு ஆண்டனிம்ஸ் என்னப்பா வரும்? ஒரு விஷயத்தை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா, ரிப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சீஷர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா the organization had demanded the restitution of land seized from tribal people. ஸோ ஆர்கனைசேஷனுக்கு டிமாண்ட் கொடுத்தாங்க. என்ன டிமாண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரைபல் பீப்புள் கிட்ட இருந்து வாங்கின லேண்டை ரிப்ளேஸ் பண்ணணும், திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ ரெஸ்டிடியூஷன் மீன்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித்தர். வித்தர் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேட் அவுட் ஆகுறது. ஓகேவா? ஸோ வித்தர் அப்படிங்கிறப்போ வி கேன் சே ஃபேட் அவுட். ரொம்ப வாடி போகிறத வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா வித்தர்னு சொல்லலாம். ஸோ ஃபேட் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான மீனிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா வேற என்ன மீனிங் சொல்லலாம்? வில்த்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா ட்ரூப்புன்னு சொல்லலாம். எல்லாமே எனக்கு சேம் மீனிங் தான். சரிங்களா? அப்போ ஆண்டனிம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் எனக்கு வாடி போச்சு அப்படின்னா அதுக்கு ஆண்டனிம் என்ன? த்ரைவிங். ஓகேவா? த்ரைவிங். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா the grass had withered to an unappealing brown. கிராஸ் என்ன ஆயிடுச்சு? வாடி போயிருச்சு. எப்படி வாடி போயிருச்சுன்னா இந்த ப்ரௌன் கலருக்கு வாடி போயிருச்சு. ஸோ வித்தர்ட் அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஃபேடட் அவுட். ஓகேவா? அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டிபதி. ஸோ ஆன்டிபதி அப்படிங்கிறதும் எனக்கு நவுன் தான். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாஸ்டிலிட்டி. ஓகேவா? ஹாஸ்டிலிட்டி விச் மீன்ஸ் ஒரு விஷயத்த வெறுக்கிறது, வேண்டான்னு சொல்லி நினைக்கிறது. ஸோ ஹாஸ்டிலிட்டி. ஆன்டகோனிசம். ஓகேவா? ஆன்டகோனிசம், அனிமோசிட்டி. இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு சினோனிம்ஸ். அப்போ ஒரு விஷயத்த வெறுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் எனக்கு என்னப்பா வரும்? ஆப்போசிட் எனக்கு கண்டிப்பாக விரும்புறது. அப்போ லைக்கிங். சரிங்களா? லைக்கிங். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா he had antipathy to rich people. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ரிச் பீப்புளை வெறுக்கிறான். தட்ஸ் ஆல். சரிங்களா? ஆன்டிபதி மீன்ஸ் ஹாஸ்டிலிட்டி. அடுத்து பார்த்தோம்னா லிபரல் அப்படிங்கிறது எனக்கு அட்ஜெக்டிவ். ஓகேவா? லிபரல் அப்படிங்கிறது எனக்கு அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க. ஷாம் வாஸ் ட்ரூ லிபரல் வித் தி வைன். அப்போ இந்த இடத்துல லிபரல் அப்படிங்கிறது எனக்கு எந்த மீனிங்கை கொடுக்குது அப்படின்னா ஓப்பன் ஹேண்டட், மேக்னானிமஸ், ஜெனரஸ். ஓகேவா? ஜெனரஸ். தாராளமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒயினை வந்து அவன் எடுத்துக்கிறான். தட் இஸ் லிபரல்.
அதே இது எனக்கு ஆண்டனிம் என்ன வரும்? ஒரு விஷயத்த தாராளமா பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்னா கரெக்டா பண்றது, விச் மீன்ஸ் மிசர்லி. சரிங்களா? அளவெடுத்து பண்றது மிசர்லி. அடுத்த வேர்டு பாருங்க, எம்பதி. ஸோ சிம்பத்தி அண்ட் எம்பத்தி. சரிங்களா? இப்போ எம்பத்தி அப்படிங்கிறப்போ இப்போ பாருங்களேன், சிம்பத்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் அன் எமோஷன். பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பத்தி பட்டுட்டு போவோம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போயிடும். அதே இது எம்பத்தினா அந்த இடத்துல நம்மளை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னா யோசிச்சு பார்ப்போம். அதுதான் எம்பத்தி. புரிஞ்சுச்சா? சிம்பத்தி இஸ் நத்திங் பட் அச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. எம்பத்தினா அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றத அந்த இடத்துல இருந்து உணர்ந்து பார்க்கறத வந்து நம்ம எம்பத்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வி கேன் யூஸ் அஃபினிட்டி வித் இல்ல அப்படின்னா ரேப்போர்ட் வித். சரிங்களா? ரேப்போர்ட் வித். ஸோ சிம்பத்தி அண்ட் எம்பத்திக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சுல்ல? தென் லாஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசீட். அசீட் அப்படிங்கிறது எனக்கு வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏத்துக்கிறது. ஓகேவா? அக்செப்ட், என்டோர்ஸ் இல்லைன்னா கோ அலாங் வித் த ஃப்ளோ, அதை ஏத்துக்கிறது. அப்போ இதுக்கு ஆண்டனிம் என்ன வரும்? அதை ரிஜெக்ட் பண்றது, ரெஃப்யூஸ் பண்றது. ஆண்டனிம் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ரெஃப்யூஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தி மாம் டிட் நாட் அக்செப்ட் டு ஹர் சைல்ட்ஸ் டிமாண்ட்ஸ். தி மாம் டிட் நாட் அக்செப்ட் டு ஹர் சைல்ட்ஸ் டிமாண்ட், விச் மீன்ஸ் மாம் என்ன பண்ணல, அவங்க சைல்டோட டிமாண்டை ஏத்துக்கிடல. ஓகேவா? அவங்க சரின்னு சொல்லல. தட்ஸ் ஆல். ஸோ லேர்னிங் வெர்ப்ஸ் இஸ் மேண்டேட்டரி டு ஸ்கோர் good marks in English section. Let's have a quick revision. என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. annihilate அப்படின்னா ஒரு விஷயத்தை டெஸ்ட்ராய் பண்றது. ஸோ we can say wipe out இல்லை அப்படின்னா obliterate. அப்போ அதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா கிரியேட் இல்லை அப்படின்னா மேக். இன்ஹெரண்ட் அப்படின்னா என்னன்னா உள்ளார்ந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்போ இன்ட்ரென்சிக், இன்னேட், இம்மேனன்ட் இதெல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு சினோனிமா வரும். ஆண்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அக்யூர்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோட்ராக்ட் அப்படின்னா ப்ரொலாங், நீடிக்கிறது. ஸோ எக்ஸ்டெண்ட் இல்லை அப்படின்னா ட்ரா அவுட். அப்போ அதுக்கு ஆண்டனிம் என்ன அப்படின்னா தடுக்கிறது, தட் இஸ் கர்டைல். அப்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டில் டேட் அப்டேட்டடா இருக்கிறத வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வி கேன் யூஸ் அப் வித், அப் டு டேட் வித், இன் டச் வித் சம்திங். ஓகேவா? அப்போ ஆண்டனிம்ஸ் என்ன வரும்? அவுடேட்டடா இருக்கிறது. ஸோ அவுட் ஆஃப் டச் வித். ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது திருப்பி கொடுக்கறது. ஸோ ரிட்டர்ன், ரீஸ்டோரேஷன், ரிப்ளேஸ்மெண்ட். ஆண்டனிம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீஷர். வித்தர் அப்படின்னா வாடி போறது. ஸோ ஃபேட், ட்ரூப், வில்த் இது அப்போ அதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா த்ரைவிங். ஆன்டிபதி அப்படின்னா பகமை. ஸோ ஹாஸ்டிலிட்டி, ஆன்டகோனிசம், அனிமோசிட்டி இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா விரும்புறது. ஸோ லைக்கிங். லிபரல் அப்படின்னா ஜெனரஸ். ஓகேவா? தாராளமாக. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து மிசர்லி. எம்பத்தின்றது அந்த சிச்சுவேஷன்ல நம்மளை வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கறது. ஸோ அஃபினிட்டி வித், ராப்போர்ட் வித். அசீட் அப்படின்னா எனக்கு ஏத்துக்கிறது. ஸோ அக்செப்ட், என்டோர்ஸ், கோ அலாங் வித். அதுக்கு ஆப்போசிட் எனக்கு ரெஃப்யூஸ். சரிங்களா? Hope this session is useful and thank you for watching.